ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாக போச்சு. இனிஷியலில் காவேரி, அவங்க அம்மா, கங்கா, யமுனா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. படிக்கட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியும் காவேரி கிட்ட நம்ம இறங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கங்காவும் யமுனாவும் ரொம்பவே தீவிரமாக தான் இருக்காங்க. அவளை அதாவது காவேரியை இன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல காவேரி, நாங்கள் எந்த ரூமில் படுக்கணும் நீயே கேட்டு சொல்கிறோமா, அப்புறம் எனக்கு பெரிய ரூம் கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படின்ட்டு, நீயும் மாப்பிள்ளையும் போய் பெரிய ரூமில் படுத்துக்கோங்க, நீ போய் உங்கள் அப்பா ரூமில் படுத்துக்கோன்னு யமுனாட்ட, நீ உன் ரூம்லேயே படுத்துக்கோ அப்படின்றாங்க. அப்பா ரூமும் பெருசு தாண்டி அப்படின்ற மாதிரி யமுனாவுக்கு அவங்க அக்கா கொடுத்த ரூமை கொடுக்கணும் அப்படின்ட்டு, அதாவது காவேரி கொடுத்த ரூமை கொடுக்கணுன்ட்டு அந்த ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நைட்டு ஏதாவது வச்சுருக்கியாக்கா அப்படின்னு சொல்லி யமுனா கேட்குறாங்க. என்கிட்ட நைட் ரைஸ் இருக்குது, போட்டுக்கிறியாடி அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு. இவ்வளோ வன்மம் இருக்குமா அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள? மேபி மேரேஜ் ஆகிடுச்சுன்னா வரும் போல இருக்குது இந்த மாதிரியெல்லாம். மறுநாள் காலையில் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளம்பணும், போய் படுங்க அப்படின்னு சொல்லி போய் படுக்கிறாங்க. கங்கா கிட்டேயும் அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நல்லாவே. காலையில் எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி போய் வேண்டிக்கிறாங்க. பாட்டி அவங்க பிள்ளைய நினச்சி அழுதுட்டு வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, 2 மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க, குமரன் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம். என்ன பாட்டி, தாத்தா கிட்ட அப்பா கிட்ட நேரில் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு, என் பிள்ளை என் கண் எதிர்க்கவே இருக்கிற மாதிரி தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி. டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப போகிற நேரத்துக்கு கரெக்டாக இந்த ஃபேமிலி சந்தானத்தோட இன்னொரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்குறாங்க. சொத்து விற்க போகிற உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் யாரோ இவங்களை அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு தோணுது எனக்கு ஸ்ட்ராங்காக. ஏன்னா கரெக்டாக சொத்தை விற்கிற நேரத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரோங்கிறத விட பசுபதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங்காக தோணுது. அக்கா அப்படின்னு உறவு கொண்டாடுறது, நீ கங்கா தானே, யமுனா தானே அப்படின்லாம், காவேரி தானே அப்படின்லாம் சொல்லி பேசுறது, அவருக்கும் உங்களுக்கு என்ன உறவோ அதே உறவு தான்க்கா எனக்கும், இது என் பசங்க அப்படின்ட்டு நம்மளை ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்க சாரதா. அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க. விஜய் மட்டும் ப்ரூஃப் இருக்குன்றீங்களே என்னென்னு காட்டுங்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னொடனே எனக்கும் கால் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறான். நீ சும்மா இருடா, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே விஜய்க்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. இங்கே அம்மாவும் அதிர்ச்சி தான் ஆக போகிறாங்க.